Hello friends, வணக்கம். Welcome to our channel Samaikalam Suvaikalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பேக்கரி ஸ்டைல் பட்டர் பிஸ்கட். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே நினைப்பீங்க, என்ன பேக்கரி ஸ்டைல் பட்டர் பிஸ்கட் செய்யறது இவ்ளோ ஈஸியா, ரொம்ப ஈஸியா இருக்கேன்னு. அந்த அளவுக்கு ரொம்பவே சிம்பிளான பட்டர் பிஸ்கட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம வீடியோஸை பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல்லையும் அடிச்சிருங்க. அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியான இந்த பட்டர் பிஸ்கட் செய்யறதுக்கு இந்த 3 பொருட்கள் மட்டும்தான் தேவை, வேறு எதுவுமே வேணாம். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் வெண்ணெய். இந்த 3 பொருட்கள் மட்டுமே போதும். ரொம்ப சாஃப்டான பிஸ்கெட் நம்மளே வீட்டிலே செய்திடலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரையை மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக கரையும், அதுக்காக தான் அரைக்கிறோம். ஒரு பவுலில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க 1/2 கப் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பிஸ்கெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்ணெய் நல்லா சாஃப்டாகி ரொம்பவே க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வெண்ணெயை நல்லா 1 நிமிஷம் அடிச்சிட்டோம். நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதையும் வெண்ணெய் கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையும் வெண்ணெயும் சேர்ந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் கூடயே இந்த கோதுமை மாவையும் நல்லா கலந்து விட்டுடலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் வெண்ணெய் எடுத்தால் தான் நம்ம கடைகளில் வாங்குகிற பிஸ்கெட் மாதிரியே ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு தடவை நல்லா கை வச்சு கலந்து எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம இன்றைக்கி பிஸ்கெட் அவன்லலாம் செய்ய போகிறது இல்லை, கடாயில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு அடிகனமான கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து பிளேட் ஃபுல்லாக வர மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் பட்டர் பேப்பரே யூஸ் பண்ணலாம். இது மாதிரி பிளேட் ஃபுல்லாக வர மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பிஸ்கெட் அடியில் கரிஞ்சு போகாது. ஒரு 10 முந்திரி எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பிஸ்கெட்குள்ளே வைக்கிறதுக்காக. பிஸ்கெட் சாப்பிடும்போது முந்திரியோட டேஸ்ட்டோட ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து ஒரு சின்ன பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். இதுக்குள்ளே இப்போ முந்திரி வச்சிடலாம். ஒரே ஒரு சின்ன பீஸ் தான் வைக்கிறேன். முந்திரியை உள்ளே வச்சதும் திரும்பவும் பால் ஷேப்க்கு நல்லா கிராக் இல்லாமல் பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்ல ரவுண்ட் ஷேப்க்கு வந்ததும் சும்மா ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுங்க. நல்லா அழுத்தினா நிறைய கிராக் வந்துடும். அதனால் இது மாதிரி சுற்றி இருக்க ஓரங்கள் எல்லாத்தையும் கிராக் இல்லாமல் நல்லா சரி பண்ணிக்கலாம். கரெக்டாக ஷேப் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரியே இன்னொரு பிஸ்கெட்டையும் செஞ்சுருக்கோம். அதில் ஒரு டூத் பிக் வச்சு இது மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கலாம். டிசைன்ஸ் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நம்ம ரெடி பண்ண பிளேட்டில் இதே மாதிரி பிஸ்கெட் செய்து வச்சாச்சு. இது மாதிரி கேப் விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் பிஸ்கெட் வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். நம்மளோட கடாயும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண தட்டை இதில் வச்சிடலாம். மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம செய்கிற பிஸ்கெட் சைஸை பொறுத்து பிஸ்கெட் வேகிற டைமும் வேறுபடலாம். நீங்கள் கடாய்க்கு பதிலாக இட்லி பாத்திரம் இல்லை குக்கரில் கூட இந்த பிஸ்கெட் செய்யலாம். ஆனால் இட்லி பாத்திரத்தில் குக்கர்லேயும் செய்யும் போது அடியில் உப்பு சேர்த்து ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட பிஸ்கெட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணதுமே பிஸ்கெட்டோட வாசனை ரொம்பவே சூப்பராக வருது.
வெண்ணெய் சரியான அளவில் சேர்த்தனால இந்த பிஸ்கெட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதவிதமாக வித்தியாசமாக